ஓமலூரிலே அனைத்து பொதுமக்களுக்கும் இளநீர் வழங்கும் விழா, நீர்மோர் வழங்கும் விழா. செங்கோட்டையில போய் செங்கோட்டையன் அமித்ஷாவை எதுக்காக பார்த்துட்டு வந்தாரு அப்படிங்கிற கேள்வி ஊரையே உலுக்கிக்கிட்டு இருக்க, சேலம் பக்கம் வந்த எடப்பாடியார் எல்லாருக்கும் கூல் பட்டியா நீர்மோர் கொடுத்தாரு. பிஜேபி கூட்டணிக்கு மறுபடியும் ரிப்பன் கட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, ஃபுல் ஸ்விங்ல தன்னை பூஸ்ட் பண்ணிக்கிற வேலையில பக்காவா இறங்கிட்டாரு எடப்பாடியார். ஆக்சுவலா பிஜேபிக்கு கொடுக்க வேண்டிய நீர்மோர், வெள்ளரிக்காய், தர்பூஸ் எல்லாத்தையும் மக்களுக்கு சிம்பாலிக்கா கொடுத்தாரு எடப்பாடியார். நல்லா கவனிங்க, எதையும் தாங்கும் இரும்பு மனிதரா. தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியிலிருந்து ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்குவோம், அவரை வச்சே கட்சியை உடைச்சி ஆட்சி பிடிப்போம்னு பிஜேபி சொன்னாங்கல்ல. இன்னி வரைக்கும் ஒரு ஷாயாஜி ஷிண்டேவை கூட அவங்களால உருவாக்க முடியல. ஏற்கனவே ஏடிஎம்கே பீஸ் போட்ட கேக் மாதிரி இருக்க, செங்கோட்டையனை வச்சு ஆடுறாங்களாம் புது கேம். அண்ணாமலை தான் அடங்கி போகணும்னு எடப்பாடியார் சொல்றாரு, பழனிசாமி தான் பதுங்கி வரணும்னு பிஜேபி சொல்லுது. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு நடக்கிற இந்த சண்டையில நான் தான் பெரியவன்னு நடுவுல வந்துட்டாரு விஜய். சாரதியா கூட வந்து தேர்தலுக்கு செங்கோட்டையன் வழிகாட்டினா ஓகே, இல்லன்னா என் ரூட்டை நானே வகுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இன்டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடியார். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை நான் பார்க்கிறோம். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்கதையாக இருக்கின்றது. சிவகங்கையில் பயிற்சி மருத்துவர் கடத்தப்பட்ட சம்பவத்தை குறித்து கூட நிக்கிற ஏடிஎம்கே தலைவர்களுக்கு என்னவோ எப்படியும் பிஜேபி கூட்டணி வந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதான் மூஞ்சில அப்படி ஒரு தெம்பு. டிஎம்கேவை நல்லா பொளந்து கட்டுங்க, பிஜேபி விஷயத்துல கொஞ்சம் வாய கட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா எடப்பாடியார் கிட்ட. திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டில எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஐயா நீங்களும் அப்படித்தான்னு தொண்டர்கள் நினைச்சிட போறாங்க அப்படின்னு நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறார் பாருங்க செம்மல. ஒரு தேர்தலில் கூட போட்டியே எடுல, நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க, ஆனா அவர் வந்து இந்த வார்த்தையை சொன்ன கேள்வி அவரை தான் கேட்கணும். இந்த கேள்வி அங்க கேளுங்க. பாஜகவை திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணவர், அதிமுக பத்தி பெருசா எதுவும் பேசல. குறிப்பா உங்க தலைவர்களை பெருமையா பேசியிருக்காங்க அந்த கூட்டத்துல. எங்க தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டு இருக்கின்றாங்க. இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி, புதிய கட்சி தொடர்கின்றவர்கள் சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர். இந்த 2 பேர் படத்தையும் ஏன் போடல அப்படின்னு தானங்க செங்கோட்டையன் டென்ஷன் ஆனாரு. தொண்டை வரைக்கும் இந்த கேள்வி வந்துருச்சு ரிப்போர்ட்டர்ஸ்க்கு. செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காரு, அந்த பையனை பத்தி எனக்கு அது எனக்கு தெரியாது.